Hello all, welcome to this video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த QR ஆல்பம் ஸ்கேன் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, என்ன பெனிஃபிட் பண்ணுது அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ ஆல்பம்ஸ்லாம் டிசைன் பண்ணுறோம் இல்லையா? டிசைன் பண்ணிட்டு நம்ம அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு ஜஸ்ட் சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணோடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணாங்க இல்லை அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க வந்து ஆல்பம் ஃப்ளிப் புக் மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேஜ் பை பேஜாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட அவங்களுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அது ப்ளே ஆக எல்லா கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சென்ட் ஆகிற லிங்க்ல உங்களோட ஸ்டூடியோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து இந்த சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா புக்கிங்கும் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜாக இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? இது நாங்கள் யார் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டூடியோஸ் பீப்புளுக்கும் அப்புறம் வந்து ஃபோட்டோ லேப் பீப்புளுக்கும் நாங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடியோ பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஸ்டூடியோ லாகின் போய்க்குங்க. உங்களுக்கு நாங்கள் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுப்போம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். இதுதான் இந்த அப்ளிகேஷன். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் மொத்தம் 4 டேப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹோம், அப்புறம் மை ஆர்டர்ஸ், மை புக்கிங், அப்புறம் செட்டிங்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா செட்டிங்ஸ் டேப் போயிட்டு பிராண்டிங் டேப் போயிடணும். பிராண்டிங் டேப் போயிட்டு உங்களோட சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இது பண்ணிக்கணும். அப்புறம் உங்களோட லோகோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த லோகோ வந்து அந்த ஃபோட்டோ ஆல்பம் வாட்டர் மார்க்காக வரணுமா வேண்டாமா, அப்புறம் எந்த இடத்துல வேணுன்ற கான்ஃபிகரேஷன்லாம் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். அதாவது இது ஒன் டைம் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பிராண்டிங் போயிட்டு உங்களோட லோகோ, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கோ அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறப்போ உங்களோட பிராண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த பேஜில் வரும். அதுக்காக தான் மெயினாக இது பண்ணுறது. சரி, இப்போ நம்ம மை ஆர்டர்ஸ் போய்க்கலாம். இந்த ஆர்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கிரியேட் ஆர்டர். கிரியேட் ஆர்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆல்பம்க்கான டைட்டில் கொடுப்போம். அப்புறம் வந்து கிளைண்ட்டோட பேர், கிளைண்ட்டோட ஃபோன் நம்பர், கிளைண்ட்டோட இமெயில் அட்ரஸ். ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் போயிடும். அதாவது இந்த ஆல்பம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற நோட்டிஃபிகேஷன் போயிடும். சரிங்களா? ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த ஆர்டருக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ், அந்த ஆல்பமோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறோம். அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அப்லோட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்புறம் வந்து ஸோ இதை நான் இப்போ பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அந்த ஃபோட்டோ ஷீட்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த ஃபோட்டோ ஆல்பம் வந்து நம்ம 001 நம்ம வந்து நம்பர் பண்ணிக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் ஃபோட்டோ ஷீட்டை வந்து லாஸ்ட் நம்பரை நம்பர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? போட்டுட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு அந்த ஃபோல்டர் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நான் வந்து எல்லா ஆல்பம் ஃபோட்டோஸையும் இந்த ஆல்பம்ன்ற ஃபோல்டரில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வச்சுட்டு நான் அப்லோட் அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ எனக்கு இங்கே வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவ்வளோதான். நம்ம வந்து இந்த கியூஆர் கோடை வந்து டவுன்லோட் கியூஆர் கோட் டவுன்லோட் பண்ணால் இந்த கியூஆர் கோடு வரும். வியூ ஆல்பம்னா வந்து நம்மளால அந்த ஆல்பம் பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கியூஆர் கோடை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். இந்த இல்லாட்டி அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் இந்த கியூஆர் கோடும் உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்பம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். வியூ ஆல்பம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பிகின் அவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ப்ளே ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து ஃபோனில் பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து ரொட்டேட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ரொட்டேட் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புக் வியூவில் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ஸோ உங்களோட லோகோ இங்கே வந்துடும். புக் ஸ்டுடியோ இங்கே வந்துடும். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சரிங்களா? ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன்.
ஸோ இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக 25 பேஜ் வேணாலும் போய்க்கலாம். அல்லையே அல்லைய காட்டுல மழையே அல்லல்லே அல்லடு பெதற பதற உடுவன ஒதற அல்லல்லே அல்லடு